வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட பள்ளிகளின் வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 105 பள்ளிகளின் 480 வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பங்கேற்று பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது பள்ளி வாகனங்களில் பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய வேக கட்டுப்பாட்டு கருவிகள், எக்ஸிஸ்ட் வழித்தடம், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு சாதனங்கள், வாகனங்களின் தரம், ஹாரன், வாகனங்களில் முன்பு மற்றும் பின்பகுதிகளை கண்காணிக்கும் வகையில் பொருத்தப்பட்டு இருக்கும் சிசிடிவி கேமரா காட்சிகளின் செயல்பாடுகள் மற்றும் சென்சார் வசதிகள், மாணவர்கள் எளிதில் ஏறி இறங்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் படிக்கட்டுகள் உள்ளிட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாகனங்கள் உள்ளதா என முழுமையான ஆய்வுகளானது மேற்கொள்ளப்பட்டது. பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் தீயணைப்புத் துறையினரின் பள்ளி வாகனங்களில் தீ விபத்து ஏற்படும் போது அதனை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பது குறித்து செயல்முறை விளக்கமானது அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, பள்ளி வாகனத்தில் பயணிக்கும் குழந்தைகள் நலனில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகள் என்பவர்கள் ஒரு குடும்பம் எனவும் எதிர்காலத்தில் தலைமுறைகளை கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்றும், பள்ளி வாகனங்களை விதிமுறைகளுக்கு உட்பட்டு முழுமையான தரமாய் வாய்ந்த வாகனங்களை மட்டும் இயக்க வேண்டும். ஓட்டுநர்களுக்கு தங்களது உடல் நலனில் மீது கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது வருவாய் கோட்டாட்சியர் ராஜி, வட்டார போக்குவரத்து அலுவலர் மோகன், முதன்மை கல்வி அலுவலர் மோகனா, துணை காவல் கண்காணிப்பாளர் கனகராஜ், ராணிப்பேட்டை தீயணைப்பு நிலைய அலுவலர் ராஜசேகர், வட்டாட்சியர் நடராஜன், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் முத்துக்குமார், செங்குட்டுவேல் மற்றும் பலர் உடனிருந்தனர். செய்திகளுக்காக டான் மேத்தா.